வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. யாரும் எதிர்பார்க்காது, அதுவும் சிறப்பான சம்பவமா நடந்திருக்கு. என்னப்பா பட்டுன்னு சொல்லி விட்டேன். இனிமே இங்க ரெண்டே பேருக்கு நடுவுலதான் போட்டி. ஒன்னு டிவிகே விஜயா, இல்லன்னா ஜல்லிக்கட்டு ஜூலியா. என்ன அப்படி சொல்லிட்டு பட்டுன்னு? ஆமாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். ஜூலி வந்து விஜய்க்கு வந்து இந்த வேலூர் பரப்புரை கூட்டத்தை வச்சு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணிருந்தாங்க. இந்த அட்வைஸ பார்த்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, போய் கொதறி வச்சிட்டாங்க. வழக்கம் ஃபுல்லா ஆமா போட்டு கொதறி வச்சாங்க. அதற்கு ஜூலி வந்து பயந்து ஓடி போயிடும். இனிமேட்டு அந்த பொண்ணு கோட்டைக்குள்ளேயே வராதுடா, பயமுத்திட்டோம்ல, பிளானம் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டோம், சீப் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டா, இனிமேட்டு கல்யாணம் நடக்காதுடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா நீங்க தட்டினது யாருக்கு தெரியுமாடா? ஜல்லிக்கட்டு ஜூலிடா, பிக் பாஸ் ஜூலிடா. நான் வந்து அப்பவே பயப்படாதவன், இப்போ பயப்படுவானான்னு பாத்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு வீடியோ விட்டாங்க இப்போ. அதாவது ஜூலிமா, நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். நீ இப்படி விஜய கேட்டதுக்கு அந்த ஆளை கூப்பிட்டு செருப்பாலே கூட ஆச்சு, பிஞ்ச செருப்பால கூட ஆச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தரமான செய்கையை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜூலி செஞ்சிருக்காங்க. அது என்ன சம்பவம் அப்படின்றத டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லங்க, எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா புது கண்டிஷன் போட்டிருக்காப்ல. எந்த அண்ணன்? யோ, எங்க வருங்காலத்து மாண்புமிகு நிதி அமைச்சரியா? நிதி அமைச்சரா? யார் புரியல எனக்கு. நடிகா? ஓ, நீ உண்மையான வச்சல் வாரியர். நிதி அமைச்சர் யாரியா? அதாவது எங்க அண்ணன் புஷியானந்த் வந்து பாத்தீங்கன்னா, இனிமேட்டு இந்த கணக்கு ஃபுல்லா அழிங்க, இனிமேட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுவோம், ஃபர்ஸ்ட்ல யாரும் என்ன கேட்காம இனிமேட்டு இந்த டிவி டிபேட்டுக்கு போறேன், இன்டர்வியூ கொடுக்க போறேன், யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு போனீங்க. ஆமாயா, பின்ன இஷ்டத்துக்கு பேசி விட்டுறீங்க. இஷ்டத்துக்கு பேசி விட்டு ரைடு பின்னாடி வச்சு ஆஃப் அடிக்கிறனால எங்க அண்ணன் வந்து இனிமேட்டு எவனும் போக கூடாது, கிடையாது, வாங்காம போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்ன சம்பவம் அப்படின்றத வாங்க டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஜூலி கான்செப்டே தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு 3 மணிக்கு ஒரு வீடியோ போட்டுருப்போம், அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அந்த 3 மணி வீடியோவை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி பாத்துருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் அதை என்ன சம்பவம் என்ன, எதை பத்தி நம்ம பேச போறது உங்களுக்கு டீடைல்டா தெரியும். சோ 3 மணி வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த வேலூர் பரப்புரை கூட்டத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜூலி சொல்லியிருந்தாங்க, விஜய் சார் அது வந்து ஜல்லிக்கட்டு கால மாடு, அதுகிட்ட வந்து நீங்க புல்லு கட்ட காட்டினா அதை தூக்கி எட்டி உதச்சிட்டு போயிடும். அத உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வாண்டடா ரீல்ஸ் போடணுன்றதுக்காகவே போய் அதுகிட்ட போய் புல்லு கட்ட காட்டுவானுங்க. என்ன ஆச்சுன்னா யார் பொறுப்பு? 50 பேர் ஆல்ரெடி காலி ஆயிடுவாங்க. அது 500 பேர் ஆக்காதீங்க விஜய் சார் ஒரு நல்ல இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன எண்ணம்? நல்ல எண்ணம் பாரு, நல்ல எண்ணம். ஒரு தலைவனுக்கு இல்லாத எண்ணம். ஆமா, உண்மையா வந்து கரெக்ட். அவங்க சொல்லி இருந்தாங்க. அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்ன நடந்திருக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது இவங்க ஆளு பேரை சொன்னாலே இவனுங்க சுடுவானுங்க. கிளாஸ் எடுத்த உடனே இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா அசிங்கமா திட்டு பேட் வச்சு யூஸ் பண்ணிருக்கானுங்க, பச்சையா. ஏங்க, அதாவது நான் தான் போன வீடியோல சொல்லி இருந்தேனே, தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும் இல்லாம பிற லாங்குவேஜ்ல இருந்தும் கடன் வாங்கி திட்டிருக்காங்க, தேடி பிடிச்சிருக்கானுங்க. அதான் எப்பவுமே இவங்க கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட. என்ன பழக்கம்? யாரு நம்ம கிட்ட வம்பு விட்டாங்களோ அவங்கள மட்டும் திட்டுவோமானா கிடையாது, குடும்பத்தையே இருப்போம். புரியுதாங்க? அவன் ஆம்பளை பையனா இருந்தா அவன் பொண்டாட்டி தங்கச்சி, அவங்க அம்மா சித்தி பாட்டி பரம்பரையே தோண்டி எடுப்போங்க. இங்க புதைக்குழியில படுத்துட்டு இருப்பாங்க பாருங்க, சவகுழியில, அவங்க முதல் கொண்டு எழுப்பிட்டு வந்து அசிங்கமா ஒன்லி லேடிஸ் தான் திட்டுவாங்க. ஒன்லி லேடிஸ் தான். ஏன்னா லேடிஸ் தான் திட்டினாங்க பவர். பெண் பாதுகாப்பு, இதுதாங்க பாதுகாப்பு. அசிங்கமா திட்டுதா? பாத்தீங்கன்னா அசிங்க திட்டி பாதுகாப்பா வச்சுப்பானுங்க. அசிங்கமா திட்டிருக்கானுங்க. அந்த ஜூலி பொண்ணை வந்து அசிங்கமா திட்டிட்டு அதை மட்டும் திட்டாம அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இழுத்து போட்டு ரோட்ல திட்டிருக்காங்க. திட்டிட்டு இவனுங்க எல்லாம் என்ன நினைப்பானுங்கன்னா, நார்மலா இவனுங்க திட்டுறது எதுக்குன்னா பயந்து போயிடுவான், பயம். இனிமேட்டு அவன் நம்ம சைடு வரமாட்டான். வர்ச்சுவல் வாரியர்ஸ்னாலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி வைக்கணும் அப்படின்னு விஜய் என்ன பாராட்டுவாரு. நம்மளுக்கு வந்து போஸ்டிங் சூப்பர்ரா, நல்லா கேட்டடா கேள்வி. உன்ன கேள்றா, அவங்க அக்காவளை ஏன்டா விட்டு வச்சிருக்க? அக்கா வீடா கேளு, அந்த குட்டி பாப்பா இருக்கு அதையும் வீடா, பக்கத்து வீட்டுல பொம்பளையே இழு. எல்லாத்தையும் இழுக்கக்கூடிய கேரக்டர் தான் இவனுங்க. இவனுங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தானுங்கன்னா,
ஓவியா ஞாபகம் இருக்கா? தெரியும். ஓவியா அது எப்படிங்க ஓவியா மறக்க முடியும்? சும்மா அந்த ஓவியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டதுக்கு இவனுங்க சீண்டி விட்டு அந்த ஓவியாவை ஒரு 10-15 ட்வீட் போட வச்சாங்க. நல்ல சம்பவத்தை, சிறப்பான சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓவியா செஞ்சுட்டு போயிருந்தாங்க. சம்பவம் இல்ல, உண்மையதாங்க பேசுனாங்க. கரூர் மேட்டர்ல என்ன இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம திட்டுனா மத்தவங்க அடங்கிடுவாங்க, பயந்துடுவாங்க, போயிடுவாங்க. இப்ப நாங்க கூட ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் விஜய் பத்தி பேசலாம். ஆமா. ஆனா ஏன் ஒரு வாரத்துக்கு 7 நாளும் விஜய் பத்தி பேசுறோம்னா உங்களால உங்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் எங்க ஊக்கத்திற்கு காரணம். ஆனா உங்களையும் திருத்தணும், அது மெயின் மோட்டிவ் எங்களுக்கு. அதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். சோ ஓவியாவை எப்படி வறுத்தெடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுடைய ஜூலிய வந்து வறுத்தெடுத்திருக்காங்க. ஆனா இதுல ஜூலி வந்து ஒரு வித்தியாசமான முறையை வந்து கையாளமான முறை நான் ரியலி அப்ரிஷியேட் பண்றேன். வித்தியாசமான முறை, அதாவது ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க இன்னைக்கு. அந்த பதிலடி எப்படி கொடுத்திருக்காங்கன்னா அது எப்படின்னா திருடனை வந்து அவன் லாங்குவேஜ்லயே, ஆமா அதே மாதிரி விஜய் சார அவர் லாங்குவேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதாவது முடிங்க அவனே போடுறான், அதுதான் அவன் பொருள் எடுத்து அவனே போடுறான். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சார் எப்படி கரூர்ல இருந்து 41 பேரை காலி பண்ணிட்டு ஓடின பிறகு வீட்டுக்குள்ள பூந்துட்டு அப்புறமா ஒரு வீடியோ போட்டு அதெல்லாம் சொல்லணும் எல்லாத்தையுமே. என்ன ஸ்டாலின் சார் என் மேல பயமா, என்ன பழி வாங்கணும்னா நான் வீட்டுல இல்ல ஆபீஸ்ல தான் இருப்பேன், வந்து என்ன பழி வாங்குங்க, அவங்கள விட்டுருங்க, தொண்டர்களை ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படி போட்டாரு பாத்தியா. அதே ஆங்கிள் இந்த ஜூலி பொண்ணு இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா, விஜய் அண்ணா உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா என் ஆபீஸ்ல இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவங்கள விட்டுருங்க. இந்த சம்பவம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா பிளாஸ்டா இருக்கு. ஆக்சுவலா அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன பாருங்க, அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது அந்த மாதிரி போட்டாங்க. ஆனா விஜய் அன்னைக்கு பேசுறது வந்து எல்லாமே பொய், ஃபுல் பொய், பித்தலாட்டம் எல்லாமே இருந்துச்சு. பட் இந்த பொண்ணு பேசுனதுல எதனா பொய் இருக்கானா? கரெக்டுங்க, ஒண்ணுமே கிடையாது. ஏங்க இதுதான் உண்மை. ஆக்சுவலா ஒருத்தங்க ஒரு கருத்தை தெரிவிப்பது தப்பா? இந்த உலகத்துல கருத்து கூட தெரியக்கூடாதா? கருத்துரிமைன்னு பேசுறீங்களே, அவங்களுக்கு அவங்க கருத்தை தெரிவிக்கிறதுல தப்பே கிடையாது, உரிமை இருக்கு. அவங்க பேசின வீடியோல எதனா ஒரு அசிங்கமான வார்த்தை ஒன்னே எடுங்கப்பா. நேத்து வீடியோ முந்தா நேத்து வீடியோவா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு பேசின வீடியோவா இருக்கட்டும், எதுலனா ஒரு அசிங்கமான வார்த்தை எதனா ஒண்ணு இருக்கு இல்ல. ஆனா இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசுறது ஃபுல்லாவே அசிங்கமான வார்த்தைகளா தான் இருக்கு. அவங்க தெளிவா சொல்றாங்க, நான் என்னங்க சொன்னேன், வேலூர் மீட்டிங்ல ஒன்னும் இல்ல, கண்டென்ட்டே இல்லாம வந்து பேசிட்டு போயிருக்கீங்க அப்படின்றத சொன்னேன், வேற எதுவுமே நான் சொல்லல. அதுக்கு வந்து உங்க ஆட்கள் வந்து என்ன கடி கடிச்சு வைக்கிறானுங்க, அசிங்கமா திட்டுறாங்க, பூரா பயலும் ஃபேக் ஐடியா இருக்கானுங்க. விஜயண்ணா உங்க வேலூர் பரப்புரை பார்த்து அதுல எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்துல ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமா அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே, அவங்க வந்து எல்லா சோசியல் மீடியா சைட்லயும் என்னை வந்து கடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. இந்த மைனர் பசங்க கிட்ட இருக்கிறது முக்காவாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான், அதை வச்சுதான் என்ன மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். இதுதான் செருப்படி. எவனுமே அவன் முடியான மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கானா கிடையாது. அவனுங்க பயந்தாங்கோலிங்கன்ற நீங்க என்னங்க சத்தியமா அவனுங்க ஐடி எல்லாம் போய் பாருங்க, 0 போஸ்ட் 0 ஃபாலோவர், அசிங்கமா திட்டம். அதுக்கு தான் வச்சிருப்பாங்க ஐடியா. அவனுங்க மூஞ்ச காட்டுறதுக்கு கூட பயம், துப்பு இல்லாதவனுங்க அவனுங்க, பயந்தாங்கோலிங்க அவனுங்க. அவனுங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பொம்பளைங்க அக்கௌண்ட்ல போயிட்டு அசிங்கமா திட்டுறது. ஜூலி ஒரு பொண்ணு அதுகிட்ட இருந்து கத்துக்கோங்கடா. அதுக்கு இருக்கிற தைரியத்துல 1% கூட அவன் தலைவனுக்கும் கிடையாது. தலைவன் கத்துக்கணும், அதான் உன் தலைவனுக்கும் கிடையாது. இந்த ஃபேக் ஐடியா வச்சுன்னு சுத்துக்கிறானுங்க பாரு, இவங்களுக்கும் கிடையாது. அந்த பொண்ணு அவ்வளவு தெளிவா சொல்ல, எல்லாம் ஃபேக் ஐடியா வச்சுக்கின்னு அசிங்கமா இங்க பாருங்க. இதுக்கு பயந்துகிட்டு நான் போட்ட வீடியோவை டெலீட் பண்ணிடுவேன், இல்ல அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுருவேன், மறுப்பு கேட்டுருவேன் கிடையாது. ஒரு காலமும் நினைக்காதீங்க. நாங்க எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க என்ன திட்டுறீங்க பரவாயில்ல, பட் என்ன சுத்தி இருக்கிறவங்களையும் திட்டலாம். என்ன மிரட்டினா பரவாயில்ல, ஆனா என்ன சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இத சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன்.
லாஜிக்கா இல்லையா? நான் பேசினேன்னா நீ என்ன திட்டிடும். ஆமா. பட் என்ன சார்ந்து இருக்கிறவங்களை திட்டும் போதுதான் எனக்கு ஒரு பிரச்சனையா ஆகுது. அதனால விஜய் சார் அதுதான் பழி வாங்கணுமா? என்கிட்ட வாங்க, நான் எங்கேயும் இருக்க மாட்டேன், என் வீட்டுல இல்ல ஆபீஸ்ல தான் இருப்பேன், வந்து என்ன பழி வாங்கிக்கோங்க. ஓ சாரி விஜய் சார், நீங்க படையூரை விட்டு வெளியில வர மாட்டீங்களா? ஆபீஸ்லாம் இல்ல உங்களுக்கு, வீடு மட்டும் வேண்டாம் சொல்லுங்க, நாங்க வரேன். நீங்க பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். பாத்தியா இந்த அசிங்கப்பா, என்னப்பா இது இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்குப்பா. டெரரிசமும் வேணா நான் வரேன் விஜய் சார். எது ஒரு பொண்ணு இந்த செருப்படி தேவையா? ஒரு வருங்கால முதலமைச்சருக்கு இவ்வளவு அசிங்கம் தேவை? உருவாக்கியதற்கு காரணம் யார்? நீங்க தான். அவங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, நான் வந்து உங்களை மாதிரி எல்லாம் பேச மாட்டேன், சும்மா என்ன திட்டினா மக்களை திட்டின மாதிரி, எனக்கு அறிவு இல்லைன்னு சொன்னா மக்களுக்கு அறிவு இல்லை, எனக்கு அரசியல் அறிவு இல்லைன்னா மக்களுக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு சொன்ன மாதிரி அப்படிலாம் நான் வந்து தாழ்வாலாம் பண்ண மாட்டேன். என்ன திட்டினா நான் என்ன திட்டதாவே எடுத்துக்கிறேன். என்ன திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ள இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோசியல் மீடியால முக்கியமா எவ்வளவு மரியாதையும் எவ்வளவு மதிப்பும் எவ்வளவு பாதுகாப்பும் உங்க ரசிகர்கள் மத்தியில இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தா படிச்சு பாருங்க. உங்க பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுறீங்களே, கொஞ்சம் கீழே போயிட்டு உங்க பெண்கள் பாதுகாப்பு அங்க தெளிவா. இப்ப விஜய் படிப்பாரா? படிக்க தெரியுமா? இல்ல படிப்பாருன்னு கேட்டேன். படிப்பாரு. அவர் ரசிப்பாரு. அவர்தான் திட்ட வச்சிருக்காரு. அவர் ரசிப்பாரியா? அவரு அசிங்கம். அவங்க கட்சிக்காரங்களா அசிங்கமா பேசிப்பாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது NTK 2.0 தான். நீ என்ன திட்டுறியா, நான் உன்னை திட்டுறேன், அதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் இதெல்லாம் பண்றீங்க. அசிங்கமா திட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இதுதான். ஏங்க உண்மையிலே நான் திருப்பி கேக்குறேன், அந்த பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் 1% உங்களுக்கு இருக்குமா? இன்னும் ஒரு இடமும் கிடையாதுங்க. இவங்க எல்லாம் வந்து கட்சியை நடத்தி எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க? ஏங்க ஒண்ணு நான் திருப்பி சொல்லிக்கிறேன், உங்க கட்சியில இருக்கிற பெண்கள் மாதிரி கிடையாது இவங்கெல்லாம். உங்க கட்சியில இருக்கிற பெண்கள் அப்படின்னு சொல்ற பொண்ணு ஜூலி கிடையாது. ஏங்க எனக்கு பிராக்டிகல் எக்ஸாம் ஆகுது, ஆணியாது, எனக்கு மார்க்கம் தேவையில்ல, ஒண்ணும் கிடையாது, முக்கியம் அப்படின்னு சொல்ற ஆள்லாம் ஜூலி கிடையாது. இந்த ஜூலி மாதிரி பல லட்சம் பெண்கள் இங்க இருக்காங்க வீரமா. உண்மையா இந்த நடிப்பு, இந்த அழகு, இது அப்ரிசியேட் பண்ணாம எது கருத்து, எது கொள்கை, எங்க போனோம், எங்க வரணும், என்ன பேசணும். கரெக்ட். இப்ப அதோட பர்சனல் வாழ்க்கையெல்லாம் நோண்டுறாங்க, எல்லாத்தையும் எடுத்துறாங்க. நான் கேக்குறேன், ஜூலியோட பர்சனல் வாழ்க்கையை நோண்டுறீங்களே, தலைவனோட பர்சனல் வாழ்க்கையை நோண்ட எவ்வளவு நேரம் ஆகும்? போட்டோல எடுத்து போட்டுடலாமா? விஜய் சார் பர்சனல் வாழ்க்கை நாங்க நோண்டி கிளிக்கு வாய்ப்போ? இல்ல உங்க கூட இருக்கிறானுங்க 4-5 பேர், அவனுக்கு பர்சனல் வாழ்க்கையை நோண்டி கிளிக்கலாமா? எதனா ஒரு லேடிஸ் பேசினா அந்த லேடிஸ திட்டுறதா, சிங்கமா பெண்கள் வாழ்க்கைய போட்டோ எடுத்து போடுறது, ஏன்னா இதெல்லாம் பொழப்பாடா உங்களுக்கு? அதுதான் மானங்கட்ட பொழப்பாடா. அதுதான் பொழப்பு, வேற என்ன? இது தூக்குல தூங்குடா. இவனுங்களுக்கு நான் சேலஞ்ச் விடுறேன், அவனுக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒருத்தருக்கு எல்லாருக்கும் சேலஞ்ச் விடுறாங்க. அசிங்கமா பேசுறதும் கலாய்க்கிறத தவிர்த்து, அதான் அசிங்கமா தான் கலாய்ப்பானுங்க, கலாய்க்கிறத தவிர்த்து ஆக்கப்பூர்வமா எதனா ஒண்ணு வீடியோ போடுங்க. ஐடியாலஜிக்கலி அப்படின்னா தெரியாது. கொள்கையா? கொள்கைன்னு என்ன தெரியல. கொள்கையோட எதனா ஒண்ணு இவங்களால பேச முடியாது, தெரியாது. லாஸ்ட் வரைக்கும் பேச முடியாது, இவங்க சுத்தமா பேச முடியாது. அறிவு இல்லங்க அதுக்கு. இப்ப பாருங்க, அவங்க பொதுச் செயலாளர் கட்சிக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா, நம்ம தான் முட்டாளு நினைச்சோம், எல்லாரும் முட்டாளா, இங்க வந்து சேருவதுங்களும் முட்டாளு. அறிவாளி இல்லங்க, ஒருத்தனுக்கு கூட அறிவு இல்ல. இப்போ அவங்க கட்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க. எப்பா தயவு செஞ்சு சாமி அவங்க எல்லாருக்கிட்டையும் மைக்க பூச்சி கூட பேசாதீங்கடா, எவனோ எங்கேயும் போய் பேட்டி கொடுக்காதீங்க தயவு செய்து. அதுவும் இந்த யூடியூப் சேனல் பார்க்கலாம் போயிடாதீங்க. எவனா கூப்பிட்டு வாங்க வாங்க சார்னு ஆசை காட்டுவான், போயிடாதீங்கடா. நீங்களே பேசி விட்டுறீங்க, தப்பா நீங்களே முச்சு விட்டுறீங்க. நம்மள ஆல்ரெடி முடிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கான், நீங்க கூட சேர்ந்து எங்க சொல்லி அறுத்து விட்டுறாதீங்களான்ட்டு கட்சியோட நிர்வாகமே சொல்லிச்சு. பொதுச் செயலாளரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் யூடியூப்ல பேசக்கூடாது அவனுங்க. யூடியூப்ல ஐயோ அவர் வந்துட்டாரா? அவர் மட்டும் இல்லைங்க, அவரு கூட சேர்ந்து இவரும் வருவார். மெயினா எதுக்காக தான் வேணான்னு சொல்லிட்டு இருப்பாரு. இல்லங்க, இந்த காமெடிஸ் ஒரு சைடு இருந்தாலும் அது மெயின் பிரச்சனை என்னன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பயணம்னா அங்கங்க நியூஸ் சேனல்ஸ் போயிட்டு அங்கங்க வந்து இது நடத்துறாங்க, டிபேட்ஸ்லயே நடத்துறாங்க.
அந்த டிபேட்ஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களையும் சிட்டிங் எம்எல்ஏ பிளஸ் எக்ஸ்எம்எல்ஏ பிளஸ் என்டிகே டிவிகே எல்லா பார்ட்டிஸையும் கூப்பிட்டு எல்லா கட்சி கூப்பிடணும்ல, கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, எம்எல்ஏவா இருந்தா நீங்க என்ன பண்ணீங்க, எக்ஸ்எம்எல்ஏவா இருந்தா உங்களோட இது என்ன, உங்களுடைய வாக்குறுதிகள் என்னன்னு ஒரு கட்சியா கேக்குறாங்க. அதுல வந்து நம்ம ஆட்கள் வந்து தைரியமா போய் பார்ட்டிசிபேட் பண்ணிடுறாங்க. என்ன தெரியாம கேட்டு சொல்லிக்கலாம். திருவள்ளூர்ல ஒரு காமெடி வந்துச்சுங்க. அவர் வந்து ஆங்கர் வந்து கேக்குறாரு, உங்களுடைய வாக்குறுதி என்ன பண்ணுவீங்க, வாக்குறுதினா உனக்கு புரியுது, நீ என்ன பண்ண போற, இந்த திருவள்ளூருக்கு நீ என்ன பண்ண போற, என்ன முன்னெடுப்பு வைக்க போற சொல்லு. வாக்குறுதி நாங்க எதுலயும் சமரசம் ஆக மாட்டோம். சமரசம் ஆக மாட்டோம். அவர் திரும்பி கேட்கிறாரு, சமரசத்தை பத்தி எல்லாம் கேட்கல, வாக்குறுதி என்ன பண்ண போறீங்க, வாக்குறுதி பிரிட்ஜ் பாலங்க. அது ஒரு ஏரி ஒண்ணு இருக்கு, எங்க இருக்குது ஏரி, பூந்தமல்லி. திருவள்ளுவர் பற்றி பேசியா பூந்தமல்லிக்காம போற. ஆட்சி அமைந்தால் குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால் யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல தேர்தல் வாக்குறுதி, இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள். எனவே கணேஷ் நீங்க எல்லா பிரச்சனைக்கும் கணேஷ் வாக்குறுதி, உங்க வாக்குறுதி என்ன? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால் சோ இந்த மாதிரி தற்கொலைகள் தான் ஃபுல்லா போய் அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஏங்க அவனுங்க தற்கொலையா இருக்கிறதா நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்க கட்சி தலைவனே தற்கொலையா தான் இருக்கான். ஆமா, ஏங்க கட்சி தலைவனோ பொதுச் செயலாளரோ ஒரு மீட்டிங் போடும்போது அங்க முன்னாடி இருக்கிற இளைஞனுக்கு ஒரு 4 ஐடியாஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீ பேசுறது பார்த்து அவன் பக்கத்துல பாக்கணும், சூப்பரா சொல்லிட்டான், நம்ம தமிழ் நம்மளும் இனிமேட்டு ரிசர்ச் பண்ணணும்டா, நம்மளும் ஊரா சுத்தணும்டா, நம்மளும் பாக்கணும்டா. நீ பேசுறது நீ போய் உட்காந்து நீங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டு ஒன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கே, திமுக, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. ஆதவ அர்ஜுனா வந்துட்டா 1967, 1977, 1967, 1977. ஏன்பா என்ன தெரியுமா, இவங்க என்டர்டெயின்மெண்ட் பா. 4 பேர் சீரியஸா பேசினாங்கன்னா ஒருத்தர் என்டர்டெயின்மெண்ட் பேசுனா ஃபன்னா இருக்கும். அதுக்குதான் உனக்கு கூட்டு உட்கார ஃபன் எலிமெண்ட்டுங்க. அப்ப எங்களை காமெடி பீஸ் காமெடி தான். பின்ன சீரியஸா பேசும்போது காமெடி வேணுமா வேணாமா? ஓகே ஓகே. அப்ப டிஎம்கே வந்து ஆக்ஷனா பேசும், ஏடிஎம்கே வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்வினை ஆட்டும். நடுவுல வந்து கொஞ்சம் காமெடி பண்ணுனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், சந்தோஷமா இருக்கும்ல. சண்டே சத்துரு இல்லாம அதுக்கு தான் வைக்கிறது. டிவிக்கே தேவைப்படுது. இந்த மாதிரி கேவலப்பட்ட இந்த கட்சியில இருக்கு. இத பாத்திருப்பாங்க ஊரு உலகமே வந்து பாத்தீங்கன்னா, ஆஹா சுத்தமா அரசியல் தெளிவில்லாதவனுங்களா இவனுங்க. ஏங்க நான் வந்து புது கட்சி கத்துக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சாதா இதுல கட்சியில இருக்கணும், பெரிய போஸ்டிங்ல இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. லோக்கல்ல ஒரு பையன் இருக்கானா, அந்த பையனுக்கு நம்ம ஒரு அரசியல்வாதி ஆகணும்ன்ற ஒரு சின்ன ஆசை இருந்தாலே அவனுக்கு அந்த 10 ஊரை சுத்தி இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சு இருக்கணும். என்னங்க பெரிய பிரச்சனை, அங்க சாக்கடை சரியில்லை, அங்க லைட் சரியில்லை, ஒரு தொகுதி படிக்கிறோம் அது கூட தெரியல, அங்க தொகுதி பேச ரெப்ரசென்ட் பண்ற நீ, அங்க வந்து டிராபிக் ரொம்ப இருக்குங்க, அங்க வந்து நான் வந்து ஒரு பிரிட்ஜ் சரியில்லை, சிக்னல் போடுவேன், இல்ல எதனா பண்ணும், இவ்வளவுதாங்க. பெருசா என்னத்த உன்னை கேட்டு போறாங்க. என்ன கேட்டாங்க உன்ன எஸ்ஏ என்ன கேட்டாங்களா, இல்ல என்ன டீடைல் ஆன்சர் என்ன கேட்டாங்களா? ஒண்ணுமே இல்ல. இது கூட தெரியலன்னா இவங்க என்னத்த கட்சி நடத்தும். அதுக்கு தாங்க சொல்லுது, இவங்க கிட்ட என்ன தெரியுமா கேட்கணும் நம்ம, பா ஜனநாயகன் படம் வருமா வராதா, அந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு டிக்கெட் என்ன ரேட்ல பிக்ஸ் பண்ணிருக்கீங்க, விஜயோட லாஸ்ட் படம் எது பிளாக் பஸ்டர், குருவி படம் சூப்பரா இல்லையா, சுறா படம் சூப்பரா இல்லையா, இவ்வளவுதான் இவங்களுக்கு தெரியும். பிளாக் டிக்கெட் மார்க்கெட் கேட்டீங்கன்னா சொல்லுவானுங்க, படத்தை பத்தி கேட்ட சொல்லுவானுங்க, பட்ஜெட் கலெக்ஷன் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இவனுங்க கிட்ட போயிட்டு ஊருக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்லாம் கேட்டா இவனுங்க என்னத்த சொல்லுவாங்க, பிரச்சனை சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ஊருக்குள்ள ஃபர்ஸ்ட் போனோம். இவனுங்க தேட்டருக்கு மட்டும் தானே போறானுங்க, வேற எங்க போறானுங்க இவனுங்க? அதான் கேக்குறேன். தேட்டருக்கு போவானுங்க, சண்டை போடுவானுங்க, கத்துவானுங்க, கொடிய காத்துவானுங்க, இல்லன்னா கல்யாணத்துக்கு போவானுங்க, கத்துவானுங்க, கொடிய காத்துவானுங்க, டான்ஸ் ஆடுவானுங்க, இல்லன்னா எங்கன்னா வந்து நெருப்பு மெரிக்கணுமா அங்க போய் மெரிப்பானுங்க, அவ்வளவுதான். கூட போவானுங்க கொடிய. ஊருக்குள்ள போயிட்டு எதனா பிரச்சனையா, அங்க சாக்காடையா, அங்கங்க திமுக காரணம், ஊருக்கே பிரச்சனைன்ற, அங்கங்க திமுக காரணம் அதிமுக காரணம் போயிட்டு போட்டி போட்டு வேலை சரியில்லை, அந்த சாக்கடை சரியில்லை, இது சரியில்லை, அங்க குப்பா இல்ல, இதால் இல்ல, அதால் இல்ல, ஒரு வாரத்துக்கு கொண்டு சும்மா இந்த அருண் ஐஆர்எஸ் சீன் போட்டாங்க. ஆமா, ஆளை காணுமே, ஒரே ரீல்ல காலி பண்ணிட்டுறாங்களங்க. அதுக்கப்புறமா எங்க போனாருன்னு யாரு அருண்ராஜ் தெரியல. அது மாதிரி ஒரு ஊருக்கு போய் ஒரு அரசியல்வாதியா ஆகணும்னு ஆசை இருக்கிற எல்லாருமே இதை பண்ணலாம். இந்த கட்சியில இருக்கிற எவனுக்குமே அரசியல்வாதி ஆகணும். சோசியல் மீடியால தாங்க ரீல்ஸ், சோசியல் மீடியா கட்சி. அவன் இப்ப கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொன்னான், சார்
என் ப்ரொஃபைல் எடுத்து பாருங்க சார், எவ்வளவு பிரச்சனையை போட்டுருக்கோம். என்ன ப்ரொஃபைல்? சோசியல் மீடியாலயா? Facebook, Instagram. என்ன பிரச்சனை ஷேர் பண்ணிருக்கீங்க? என்ன பிரச்சனை போட்டுருப்பீங்க? எங்க ஜன்னா என்ன ரிலீஸ் பண்ணல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சார். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த அரசு என்ன பண்ணுச்சு? ஒண்ணும் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான் 3 பாயிண்ட் தான். 3 பாயிண்ட வச்சுக்கணும் தான் இவனுக்கு வடையை சுட்டுன்னு இருக்க முடியும். வேற எதுனா பேசுவானுங்களா? பேச தெரியாது. ஏன்னா கட்சி தலைவனுக்கும் பேச தெரியாது. பொதுச் செயலாளர் எங்கன்னா பேசு புஷியானந்த் ஒரு பொதுச் செயலாளர் எனக்கு இந்த ஆளை இட்டுன்னு போறது பெரிய பிரச்சனை. இவ்வளவுதான் அவரோட டைலாக். வேற எதுனா டைலாக் பேசுறாரு? என்னத்த பேசுறாரு? ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த கட்சியில ஆக்சுவலா எவனுக்குமே டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ற உரிமை கிடையாது. எவனாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் பிகாஸ் எவனுக்குமே தெரியாது. விஜய்க்கும் தெரியாது, பூஷனுக்கும் தெரியாது, ஆதவர்ஜனுக்கும் தெரியும், யாருக்குமே தெரியாது. எங்க அண்ணா ராஜ்மோகன் அவருக்கு மட்டிமன்ற பேச்சாளருக்கு என்னங்க தெரியும்? வரவேற்கிறதே பழுபடி அவங்க ஊர்ல எதாவது பிரச்சனையாட்டு ராஜ்மோகனை கேளுங்களேன். பெண்கள் பாதுகாப்பு ராஜ்மோகன் இலவசம் எங்களுக்கு வேணாம். இவ்வளவு தொகுதியில போயிட்டு எடுத்து போறது என்ன பிரச்சனை? சீட்டு குத்துருவாங்களே, எங்க அண்ணன் ஜெயிக்க போறாருல. அப்படியா? வருங்காலத்து ராஜ்மோகன் எம்எல்ஏ எவ்வளவு நல்லா குத்துற உடனே அப்ப சரி பண்றாப்ல. பரவாயில்ல. அதெல்லாம் செய்யாம இவனுங்களுக்கு அறிவை வளர்த்தாம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது பண்றாங்க. அவங்களுக்குள்ள வெறுப்புணர்வு ஜாஸ்தியா பாத்தியா இல்லையா? நீங்களாம் எதுவும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதுனா பிரச்சனைனா கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து ஸ்பாட்ல நிப்பாங்க. எதுக்கு? சண்டை போட. என்ன உங்களை தொட்டுருவாங்களா? நீ என்ன பண்ண? நீ பிரச்சனை நீ என்ன பண்ணுவேன். ஆனா அந்த பிரச்சனைக்கு 2000 people. அது என்னன்னா அவங்களுக்கு வந்து பூஸ்ட் தராரு. சண்டே அப்போ 2000 பேர் வருவான்டான்னு சொல்லுவாரு. இவரே ஓடி போடுவாரு. இவரே ஃபர்ஸ்ட் எஸ்கேப். ஆமா, ஃபர்ஸ்ட் இவரு தான் ரன்னிங்ல இருப்பாரு. ஏன்னா புஷி ஆனந்தெல்லாம் இந்த டைலாக் பேசுறதுக்கு கொஞ்சமாச்சும் யோசிச்சு இருக்கா? கரூர்ல நம்மளே மதியாங்கனை கோத்து விட்டு, அதாவது மாவட்ட கோத்து விட்டு நம்மளே ஓடணும். எவ்வளவு 3 வாரம் ஒழிஞ்சியா இல்லையா எங்கன்னா போயிட்டு நம்ம இந்த மாதிரி டைலாக் பேசினா இவனுங்க ஏத்துப்பானுங்களா? ஆனா சத்தியமா சொல்றேன், இதே புஷி ஆனந்த் திமுகல இருந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. திமுகல இருந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இந்த டைலாக் பேசியிருந்தா திமுகல இருக்கிற ஒருத்தனும் என்ன தெரியுமா கேவன்? நீயே ஓடி ஒழிஞ்சிட்டு நீ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறியா? ஃபர்ஸ்ட் இந்த பேச விட்டுருக்க மாட்டாங்க. இட்டுன்னு போடலாம். ஆனா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நீ என்னன்னா எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துனீங்க. 2000 பேர் வருவான், 3000 பேர் வருவான். அப்பனா சண்டை செய்ய சொல்றேன். ஆமா, இதுதான் வந்து ஒரு கட்சி தலைவன். ஆமாங்க. திமுக இருக்கிறவங்க கூட அப்படி பேச மாட்டாங்க. எது 75 வருஷம் இவர் சொல்றாரு பவள விழா பாப்பா. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வேலையை பாருங்கடா, படிங்கடா, படிச்சு முன்னேறுங்கடான்னு தான் சொல்லிருக்காங்க. ஆனா இங்க ஒரு கட்சி நீ கவலைப்படாத, நீ எது பண்ணாலும் உனக்கு பாதுகாப்புக்கு 2000 பேர் இருக்கான், 3000 பேர் இருக்கான். அந்த மாதிரி உசுபேத்தி விட்டு அவன் போய் என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவான். நீ என்ன பண்ணுவீங்க? ஓடி போயிடுவேன், வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பீங்க. இது தேவையாது. இது இல்லங்க. இப்ப செங்கோட்டையன் அசிங்கப்படுத்துறாப்புல தெரியும்ல, பாக்கலையா நீங்க? செங்கோட்டையில அவர் 9 வாட்டி எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் உட்காந்துக்கிட்டு பாத்துனுறாரு. என்னடா நீங்க பண்றீங்க? நீங்க இல்ல என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? 9 நிமிஷம் தான் பேச சொல்லிக்கிறீங்க. என்னடா 9 நிமிஷமா நிறைய பேசுவாங்க. எனக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் பேச விடுறீங்க, ஆனா நீங்க மட்டும் உட்காந்து நிறைய நேரம் பேசிக்கிறீங்க. என்னடான்னு முடிச்சுக்கிறாரு அவரு. பாருங்க குழந்தை மூஞ்சி பாத்தீங்களா? போட்டோ அந்த செங்கோட்டையன் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. கூப்பிட்டு வச்சு இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு ராகிங் பண்ணுவாங்க பாத்தியா, சீனியர்ஸ். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையனை ராகிங் பண்ணி உட்காந்துறாங்க. இவங்களே எப்படி இந்த மனுஷன் தெரியுமாயா? நான் முன்னாள் அமைச்சர்ரா, முன்னாள் அமைச்சர். ஃபீல் பண்ணாத விடு. பக்கத்துல வேற அவரை கலாய்க்கிறாங்க, எல்லாருமே சிரிச்சுன்னு இருக்காங்க. பக்கத்துல ஆதவர்ஜனும் சிரிச்சு. இந்த செங்கோட்டையன் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இதை பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. கட்சிக்காரங்க எடப்பாடி பார்த்தா ஜாலியா தெரிவிப்பாரு. செங்கோ உனக்கு வேணும்டா செங்கோ, இது தேவைதான் உனக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வச்சு உட்காரலாமா வேணாமா, உட்காரலாமா. அது யாருக்கு விஜய் கூட இல்லங்க. பாத்துக்கோ செங்கோட்டையனோட நிலைமைய பாருங்க. புஷியானந்துக்கு பயந்து உட்காரலாம். அப்ப புஷியானந்து உன்னை கண்ட்ரோல்ல வச்சுன்னு இருக்காருல்ல. ஏன்னா நீ விஜய் கிட்ட பேசவே இல்லையா? செங்கோட்டையனே பார்த்தது இல்லையா? செங்கோட்டையனே வந்து புஷியானந்த் மேடையில பாக்குறாரு, பஸ்ல பாக்குறாரு, அவ்வளவுதான். அந்த உன்னை வந்து வீட்டாளர் கண்டிப்பா கிடையாது. அது புஷியானந்த் ஒன்லி புஷியானந்து கேன் டு தட். வேற எதுவுமே இல்ல. ஏன்னா அவர் தானே ஸ்கிரிப்ட். ஆமாமா, எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை மறந்துட்டீடா. என்னப்பா ஸ்கிரிப்ட்? ஆமாப்பா. ஐயோ என்னங்க அது? என்னங்க அது?
நான் கூட சாமி சத்தியமா சொல்றேங்க, எங்க ஆளு அப்படிலாம் பண்ணுவாரு. நான் நினைச்சு பாக்கலங்க. ஏங்க ஏதோ வசனங்கள்லாம் நீங்க பார்த்து படிங்க அப்படி ஓகே. ஒன்னும் நாங்க குத்தம் சொல்லுங்க. ஒரு 10 தொகுதி பேரை வாசிக்கணும், நீங்க பார்த்து படிக்கலாம். ஒரு 10 நலத்திட்டங்களை வாசிக்கணும், நீங்க பார்த்து படிக்கலாம். அதை விட்டுட்டு டர்ன் லெஃப்ட் டர்ன் ரைட் எல்லாமே இருக்குங்க. பிடி வரும்போது ப்ளீஸ் டர்ன் ஓவர். போற போகல படிக்கிறேன்ட்டு ப்ளீஸ் டர்ன் ஓவர்னு படிச்சிட்டாங்க. கேவலமாயிடும். ஒரு அந்த அழுவுறது அதெல்லாம் வந்து எமோஷனலி ஒரு டைலாக பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா வரணும். அத கூட நீ எழுதி வச்சுக்கின்னு வர வச்சு அதுவும் கரெக்டா பாருங்க. நீங்க நல்லா உத்து பாரு, அந்த சீன் வரும்போது கரெக்டா பாப்பாரு. குஞ்சி பாத்துட்டு தான் நந்து போவாரு. பாத்துக்கிறியா? வாயில ஏதோ விஷயம் தானே மாட்டேன் எடுத்து போட்டாங்க பாரு. பில்லுன்றாங்க அது பேரு. இப்படி போய் தூக்கி போட்டாப்புல. என்னது இது ஒண்ணும் புரியலங்க. வீடியோ தல்கானி அமைப்பு அது பேரு. தல்கானினா சாதா சொல்றாங்க தெரியல. எனக்கு தெரியல. நமக்கு அந்த பழக்கம் இல்ல. எனக்கு தெரியாது. மேபி டிவிக்கு வர்ச்சுவல் ரெஸ்கில கமெண்ட் பண்ணலாம். ஏதோ வாயில இருந்து எடுத்து போட்டா. போய் சொல்ல இந்த வீடியோ பாத்தங்கப்பா. அதுனாது புரியுதா உங்களுக்கு? நம்ம ஏன் கலாய்க்கிறோம்னா இதுக்கு கலாய்க்கிறோம். ஏங்க அத கூட அப்போ நீங்க வந்து இன்னும் அந்த அரசியலுக்கு உள்ள வரலன்னு தானே அர்த்தம். இன்னும் சினிமாலயே இருக்கீங்க. இன்னும் என்ட்ரி ஆகலங்க. ஏங்க சினிமால தான் அது எப்படின்னா, சார் இந்த டைலாக் அப்புறமா லைட்டா அப்படியே திரும்புங்க சார். ஆமா சார் இதுக்கு அப்புறமா அப்படியே தலையை குனியுங்க சார். சார் இதுக்கு அப்புறமா அப்படியே கன்னத்துல கைய வைங்க சார் இதுக்கு அப்புறமா உங்களுக்கு கன்னத்துல இருந்து இப்ப தண்ணி ஊத்தோம் சார். எல்லாமே அதே மாதிரி பேப்பர்ல இருக்கு. பாத்தீங்களே, சினிமா ரைட்டிங் மாதிரி இருக்குங்க. அது ஏஐங்க. நீங்க வேற போய் சொல்லாதீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணு. இப்போ வரைக்கும் ப்ரூவ் பண்ணலையாம்பா. ஃபுல்லா சோஷியல் மீடியா. இப்ப இவனுங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரியே வேற ஒரு பேப்பரை ரெடி பண்ணுவாரு. டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ யாருக்குன்னா இவ்வளவுதான் பண்ண முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியும். வேற என்ன அவனுக்கு தெரியும்? இந்த கட்சிலாம் இன்னும் என்னத்த பண்ணி only 2 months டைம். just 2 months. 2 மந்த்க்கு ஏன் வாட்சப்பட்ட நான் சும்மா பார்த்தேன். டைம் சொல்லல. இவனும் வந்து தற்கொலை ஆயிடுறாங்க. அவ்வளவு இல்லையே. நான் டைம் பாக்கலாயா? டைம் 2 மந்த் இப்படி பாக்குற? அது பார்த்தா ஒரு பஞ்ச் எல்லாம் கரெக்டா இருக்கும். அதுக்குதான்